மேடம் வணக்கம் மேடம். என் பேர் பொன்னழகி மேடம். நான் ஃபஸ்ட்லேருந்தே உங்கள் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணி ஒரு சக்கராஸ் எல்லாம் அந்தந்த ப்ராப்பர் டைமில் முடிச்சேன் மேடம். ஆல் சக்கரா தியானம் முடித்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் இதுக்கு தீட்சை வாங்க போட்ட ஒரு ஒன் வீக்லேயே தீட்சையும் வாங்கிட்டேன் மேடம். அப்புறம் இப்போ 23 பாயிண்ட் அந்த செல்ஃப் ஹீலிங் வந்து டெய்லி பண்ணிகிட்ருக்கேன் மேடம். நடுவில் ஒருத்தவங்க உங்கள்கிட்ட டவுட் கேட்டிருந்தாங்க. நான் வந்து வேறு ஒரு இடத்துல தியானம் பண்ணேன், இப்போ இங்கே வந்து இந்த மெடிடேட் பண்ணும்போது நான் வந்து தீட்சை வாங்குறது அப்போ ஒரு குருக்கிட்ட வாங்கினேன், இப்போ மிக்காவசிகிட்ட வாங்கணும் அப்படின்னு சொல்லி டவுட் கேட்கும்போது நீங்கள் சொன்னீங்க குரு எத்தனை பேர் வேணா இருக்கலாம், அதேமாதிரி நீங்கள் தீட்சை எத்தனை தடவை வேணால் வாங்கலான்னு சொன்னீங்க. எனக்கு அது நான் ஃபஸ்ட் டைம் தீட்சை வாங்கும்போதே அது ஒரு ரொம்ப பெரிய ரொம்ப ப்ளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது மேடம். இன்றைக்கி பண்ணும்போது அந்த ஃப்ளோ வந்து ஃப்ரம் த பிகினிங், ஃப்ரம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் டு 23rd பாயிண்ட் வரைக்கும் அவ்வளோ கண்டினியூஸ் ஃப்ளோ. அவள் 23 பாயிண்ட் முடிகிற வரைக்கும் என்ன அறியாமல் கண்ணில் தண்ணி வந்துகிட்டே இருக்கு மேடம். ஒரு ப்ளசண்ட்டாக ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா நீங்கள் வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன எனக்கு வந்து now I am 6 years old, பட் நீங்கள் இந்த வயசில் எங்களுக்கெல்லாம் ஒரு குருவாக இருந்து ஒரு செல்ஃப் எக்ஸ்பிளேட்டரியாக இருக்குது மேடம். உங்களுடைய ஒவ்வொரு நோட்ஸும் ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு ஸ்பூன் ஃபீட் பண்ணி சொல்லி கொடுக்குறீங்க. உங்களோட அந்த கிளாஸஸை ஃபாலோ பண்ணும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணும்போது மனசுலேருந்து நன்றி பிரவாகமாகுது மேடம். உங்களுக்கு நான் வந்து வயசில் கொஞ்சம் பெரியவாதனால உங்களை ப்ளஸ் பண்ணுறேன். நீங்கள் இது சொசைட்டிக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்றைக்கி எனக்கு அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருந்தது மேடம். அதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு. நான் ஷேர் பண்ணும்போது இன்னும் நிறைய பேருக்கு அது யூஸ் ஆகும். நீங்கள் சொல்கிறது அப்படியே ஃபாலோ பண்ணி பண்ணும்போது அப்படியே நீங்கள் சொல்கிறதெல்லாம் எக்ஸாக்டாக நடக்குது மேடம். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் வந்து கல்பனா. நான் யூகேயில் இருக்கிறேன், ஒரு இலங்கை தமிழர். என்னுடைய தமிழ் விளங்கும் என்று நான் நினைக்கிறேன் உங்களுக்கு. எனிவே மேமோட லெசனுக்கு நான் வந்து ஜாயின் பண்ண வேண்டி வந்ததுக்கான காரணம், மேமோட யூடியூப்பில் ஃபஸ்ட் அந்த பர்டிகுலர் டே நான் போடக்குள்ள மேமோட மெசேஜ் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். இப்படி ஒரு வீடியோவை தான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஃப்ரீயாக எல்லாருக்கும் போய் சேர்கிற மாதிரின்னு சொல்லி. அப்போ அதில் ஃபுல்லாக நான் அந்த வீடியோ பார்த்தோண்டு போயிருக்கல. எனக்கு அதில் பிடிச்சது அந்த மேமோட அந்த ஒரு தேவதை கதைக்கிற மாதிரியான ஒரு குரல். அதுக்கப்புறம் அதில் அவள் போட்டிருந்த அந்த படங்கள், முதல் அந்த வீடியோக்கு ஈர்த்தது அவள் போட்டிருந்த அந்த தம்ப்நெயில் உள்ள படம். அதுக்கு பிறகு அதில் போட்டிருந்த படங்கள், அதோட கிளாரிட்டி அண்ட் ஆத்தென்டிசிட்டி. அதான் ஸோ இந்த வீடியோஸுக்கு பின்னால் எவ்வளவு டைம் அண்ட் எஃபர்ட் அண்ட் தாட் போயிருக்குதுன்னு சொல்லி எத்தனை பேர் அதை உணரினம்னு எனக்கு தெரியாது. ஸோ நான் பார்க்கக்குள்ள ஒரு மெசேஜ்ன்னு பார்க்கக்குள்ள தனியாக அந்த சொல்கிற மெசேஜை மட்டும் நான் எடுக்கிறேன். நான் ஒரு ஹோல் வீடியோவை தான் நான் பார்க்குறது. த குவாலிட்டி ஆஃப் த வீடியோ, என்ன மாதிரி த மெசேஜ் இஸ் பீங் டெலிவர்ட், என்ன மாதிரி அந்த செய்தியை சொல்லினம், எத்தனை பேருக்கு அது எளிய முறையில் போய் எல்லாருக்கும் போய் சேருது, அதுகளைத்தான் நான் எல்லாத்தையும் ஒரு ஆல்ரவுண்டடாக தான் நான் பார்க்குறேன். நான் பார்க்கக்குள்ள இது ஒரு தரமான ஒரு வீடியோவாக எனக்கு இருந்தது, எனக்கு பிடிச்சது. அப்போ நான் அந்த வீடியோ வந்து நான் என் ஃப்ரெண்டுக்கு அனுப்பிட்டு நான் சொன்னேன், இதற்கா பார்க்க சொல்லி. இந்த நாளையில் காசு தான் இல்லாமல் நினைக்கிற ஒரு உலகத்தில் இப்படியும் ஆக்கள் இன்னும் இருக்கினம் தான், வாழ்ந்து கொண்டு இருக்கினம் தான் என்றதுக்கு உஷாராணி மேம் வந்து ஒரு உதாரணம், ஒரு எடுத்துக்காட்டு. அண்ட் தென் நான் என் ஃப்ரெண்டுக்கு நான் சொன்னேன், எனக்கு ஆன்லைனில் ப்ரைவேட் லெசன்ஸ் இந்த மேம் வெப்பினமாக இருந்தால் எனக்கு போக விருப்பம், ஆனால் மேய்க்கு முதல் எனக்கு தொடங்க இயலாது, எனக்கு வேறு கிளாஸஸில் கமிட் பண்ணி இருக்கிறதாலேண்டு. அப்போ அவவும் சொன்னால் தனக்கும் போக விருப்பம்னு சொல்லி அதோடு நாங்கள் அந்த கதையை ட்ராப் பண்ணிட்டோம். ஆனால் அவள் அடுத்த நாளே மேமுக்கு ஃபோன் பண்ணி இந்த லெசன்ஸ் எடுக்கிறத பற்றி எல்லாம் கேட்டு எல்லாமே நன்றிக்குள்ள மேம் சொன்ன ரிப்ளை வந்து அவளுக்கு, யூடியூப்பில் என்ன போட்டிருக்கிறனோ நீங்கள் ப்ரைவேட்டாக வந்தாலும் அதைத்தான் படிப்பிக்க வேண்டி வரும், வேண்டபடியாக நான் ப்ரைவேட் லெசன்ஸ் செய்ய இல்லை, நீங்கள் யூடியூப்பை பார்த்தே படித்து கொள்ளுங்கன்னு. ஆனால் என் ஃப்ரெண்ட் மேமை கன்வின்ஸ் பண்ணி லெசன் எடுக்க பண்ணுறதுக்கு ஓம் பண்ணிவிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னால், நீங்கள் ஒருக்கா மேமோட கதைச்சி இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கன்னு. அப்போ நான் மேமோட ஃபோன் பண்ணி நான் கதைச்சி எல்லாமே தன்ற நேரம் மேம் எனக்கு சொன்ன பதில், மேடம் யூடியூப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அதில் போடுறதை தான் ப்ரைவேட்டுக்கு வந்தாலும் சொல்லித்தர போகிறேன், வித்தியாசமாக நான் ஒன்றுமே சொல்லித்தர மாட்டேன். ஸோ நீங்கள் ப்ரைவேட்டுக்கு வர வேண்டாம், நீங்கள் யூடியூப்பை பார்த்தே படியுங்கோண்டு. ஸோ எத்தனை பேர் இந்த மாதிரி ஒரு ரிப்ளை உங்களுக்கு சொல்லுவினம்? இந்த நாளையில் ஒருத்தரும் சொல்ல மாட்டேனும், ஒரு 1% ஆஃப் த பாப்புலேஷன். அப்போ எனக்கு அந்த ஒரு வார்த்தை பிடிச்சிருந்துச்சு.
அந்த சொன்ன விதம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நான் சொன்னேன், இல்லை மேம், என் ஃப்ரெண்ட் சொன்ன மாதிரியே நானும் மாறேன் இந்த கிளாஸுக்கு. மெட்டது என் ஃப்ரெண்ட் வந்து 4:30 மணி யூகே டைமுக்கு கேட்டிருந்தது காலம்புரை. எங்களுக்கு அந்த நேரம் சரியான வின்டர், டெம்பரேச்சர் வந்து 1 செல்சியஸ் இல்லாட்டி 4 செல்சியஸ், பயங்கர குளிர். வீட்டில் ஹீட்டர் இருந்தாலுமே காலம்புரையில் வீடு சூடாக இருந்தாலும் ஒழும்ப மெனம் வராது, பெஞ்சி குணமாக தான் இருக்கும். ஒரு 1 வீக் கஷ்டமாக இருந்தது. ஆனால் பிறகு உடம்பு பழகிட்டுது. லெசன்ஸுக்கு வந்த நாங்கள் லெசன்ஸ் நல்லா போய் கொண்டிருக்குது. அந்த நேரம் நாங்கள் 4 பேர் தான், 3-4 பேர் தான். அப்போ மேமுக்கு நாங்கள் சொன்னாங்க, நீங்கள் கணக்கு எல்லாம் படிச்சிருக்கிறீங்க போல இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ரேக்கி முடிய எங்களுக்கு வேறு என்னென்னலாம் சொல்லி தரையிலுமோ டைம் இருந்தால் சொல்லித்தாங்க. இப்போதைக்கு உங்களை நாங்கள் விட்டுட்டு போகிற மாதிரி இல்லை, ஏன்னா உங்களோட டீச்சிங் மெத்தட்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி இந்த நாளில் ஏர் ரேக்கி லெவல் 1 21 டேஸ் சொல்லி கொடுக்கினோம். அந்த ஃபர்ஸ்ட் தேர்ட்சிக்கு அப்புறம் இன்னும் ஒரு 21 டேஸ் நாங்களாக செய்ய வேண்டி இருக்குது. யார் அதெல்லாம் சொல்லி தெரியும். நம்ம இப்போ எல்லாமே 42 டேஸ். அப்போ இதுகள் எல்லாம் வந்து வேறு ஒருத்தருமே ரேக்கி லெவல் 1 சொல்லித்தர மாட்டினோம். அப்போ அது வந்து தனியாக ரேக்கி மட்டும் இல்லை, ரேக்கிக்கு மெடிடேஷன் இம்பார்ட்டன்ட்டு தெரிஞ்சாலும் அது எவ்வளவு தூரம் இம்பார்ட்டன்றது வந்து உஷா மேமோட கிளாஸஸில் தான் நீங்கள் புரிஞ்சு கொள்ளுவீங்க. பின்னுக்கும் சக்ரா இருந்து ப்ரீத் பண்ணுமென்று எனக்கு தெரிய வந்தது ரேக்கி உஷாராணி மேமோட கிளாஸுக்கு வந்த பிறகு. அப்புறம் அந்த ரேக்கியும் அது பின்னுக்கு இருக்கிற சக்ராவால் என்னென்று ப்ரீத் பண்ணுறதுன்னு அவள் சொல்லி தந்து தான் எனக்கு அது விளங்கி கொண்டேன். ஸோ அப்படியே ஒவ்வொரு சின்ன நுணுக்கங்களும் வந்து உஷாராணி மேம்கிட்ட இருந்து தான் நாங்கள் கற்றுக்கொண்டோம். என்ன விஷயங்கள் அவர்கிட்ட படிக்கிறதுக்கு இருக்குது. யூடியூப்லேயும் அவள் எல்லாம் சொல்லி கொண்டு போகிறா தான். ஆனால் இது வந்து ஆன் த ஸ்பாட் அதிலேயே வச்சு நீங்கள் இப்படி செய்றீங்க, பிள்ளை இப்படி செய்யுங்க, சரி உங்களுக்கு வருது இல்லையா, நாளைக்கு வரும் இல்லாட்டி நாளண்டைக்கு வரும், அந்த ஒரு ஊக்குவிப்பு, ஒரு என்னென்னு சொல்கிறது, ஒரு ப்ராமிசிங் மைண்ட், இது கட்டாயம் வரும், எனக்கு வரும்னா உங்களுக்கும் வரும், நீங்கள் ட்ரை பண்ணுற விதத்தில் தான் இருக்குது. அந்த சொல்கிற விதங்கள் அதுகள் எல்லாமே நல்லா பிடிச்சிருந்துச்சு எங்களுக்கு. நம்ம ஆடியோவுக்கு வந்து என்ன வழிநடத்தி கொண்டு வந்த இந்த பிரபஞ்சத்துக்கும் ரேக்கி எனர்ஜியை மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்த மாஸ்டர் டாக்டர் மிகா யூசிக்கும் உஷாராணி மேம் இதை எங்களுக்கு ஒரு சேவையாக எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறதுக்கும் என் பெற்றாருக்கும் ஏஞ்சல்ஸுக்கும் என் குரு தெய்வங்கள் எல்லாருக்குமே வந்து கோடி நன்றிகள். அதே மாதிரி நாங்கள் இந்த வகுப்பை விட்டு போக போகிறோம் இல்லை மேம், உங்களோடைய தான் தொடர்ந்து பயணிக்க போகிறோம்னு சொன்ன நேரமும் மேம் வந்து ஒரு புன்னகையோடு அதை ஏற்றுக்கொண்டா என்றபடியாக புன்னகை சம்மதத்துக்கு அறிகுறி என்று நாங்களும் உங்களோட தொடர்ந்து பயணிப்போம் என்றதை இதுலேயும் நான் சொல்லிக்கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் உஷாராணி மேம், அண்ட் லவ் யூ ஆல் அண்ட் காட் பிளெஸ் யூ. வணக்கம் மேம், என் பேர் எழில். நான் உங்கள் வீடியோஸை நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரேன். ஆல்ரெடி நான் ஒரு மெடிடேஷன் ஃபாலோவர் தான். மெடிடேஷன் சம்மந்தமாக ஸ்பிரிச்சுவல் தேடுறதுல எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம். இருந்தாலும் எனக்கு வந்துட்டு சரியாக சாட்டிஸ்ஃபைடாத ஒரு ஃபீல் எப்பவுமே எனக்கு இருந்துகிட்ருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம என்னதான் மெடிடேஷன் பண்ணாலுமே நம்மளுக்கு எனர்ஜி வைஸ் நம்ம இம்ப்ரூவ் ஆயிருக்கா அப்படின்னு ஒரு தடவை நம்ம செக் பண்ணுறப்ப கான்ஃபிடென்ஸ் வைஸும் சரி, எனர்ஜி வைஸும் சரி ரொம்ப லோவாக இருக்குமே வருது. அப்படி இருக்கும்போது உங்கள் வீடியோஸ் வந்து நிறையா விஷயம் ஷேர் பண்ணும்போது வந்துட்டு நான் அதை ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப உண்மையாகவே அதில் தான் நான் சரியாக பண்ணியிருக்கேன் அப்படின்றது கொஞ்சம் ரெட்டிருக்காது. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து வெறும் ரேக்கி கிளாஸ் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இருந்தாலும் அதில் வந்து பேஸ்மெண்ட்டு மெடிடேஷன் இல்லாமல் அவங்களுக்கு வந்து ரேக்கி கிளாஸ் பெனிஃபிட் இல்லை அப்படின்னு சொல்கிற விதம், அதுக்கு உண்டான கோர்ஸ் பேஸ்மெண்ட்டாக நாடி சுற்றி அது எந்த அளவுக்கு பொறுமையாக சொல்லணுமோ அதை சொல்லி நாடி சுற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை நாடி சுற்றி ஆனாப்பானா சக்ரா பேலன்சிங் இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அதை ரேக்கிக்கு பத்திரமா ஹீலிங் பாயிண்ட்ஸ் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி வந்தேன். எனக்கு வந்து எஃபெக்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் நான் ஸ்டெடியாகவும் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. என்னோட ட்ராபேக்ஸை என்னாலேயே அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு உடல் ரீதியான பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்னா அது வந்துட்டு எனக்கு ஸ்டொமக்கில் வந்து டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் எனக்கு நிறைய இருந்திருந்தது. அதை நீ மெடிடேஷன் ஆனால் பண்ண முடிச்சுட்டு ஹீலிங் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு வந்து ரெக்டிஃபை ஆகிருக்கு, நல்லா க்ளீனாக இருக்குது. இது வரைக்கும் வந்து அதை வந்து நல்லா உணர்வும் செஞ்சுருக்கேன். அந்த எனர்ஜி உள்ளே பாஸ் ஆகி எனர்ஜி ரொம்ப ஃபீல் பண்ண முடிஞ்சிருக்குது. எனக்கு அதில் வந்து நல்லா க்யூராகவும் எனக்கு கொஞ்சம் எனக்கு உணர முடிஞ்சிருக்குது. இது வந்து உடல் சார்ந்த விஷயத்துக்கு. மனம் சார்ந்த விஷயத்துக்கு வந்து நீங்கள் ஆனாப்பான மெடிடேஷன் சொல்கிறீங்க இல்லையா, அது ரொம்ப 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 யூஸ்ஃபுல். ஏன்னா மூச்சு தான் குரு அப்படின்னு சொல்லுவீங்க, அது ரொம்ப உண்மை. ஏன்னா ரொம்ப ஆழ்ந்து பண்ணும்போது வந்துட்டு அந்த ஹையர் செல்ஃப் வந்து கனெக்ட் ஆகும்னு சொன்னது எனக்கு அதை உணரவும் செஞ்சுருக்கேன். இந்த ஹையர் செல்ஃபை உணரும் போது மட்டும்தான் நம்மளுக்கு உண்டான சொல்யூஷன் என்னன்றது தேடணும்னு சொன்னீங்க. இப்படி நீங்கள் ஒவ்வொரு விஷயம் சொல்கிறத நான் அனுபவபூர்வமாக உங்கள் வீடியோஸில் பண்ணிகிட்டு இருக்கேன். இதுக்கு நான் என்ன பண்ணணும்னு தெரியல. இந்த திவேந்தா உங்ககிட்ட வந்து சேர்த்துருக்கு. இந்தமாரி எனக்கு நிறைய தேடுதல் இருந்தது.
எனக்கு அது உங்கள் மூலமாக உங்கள் வீடியோஸ் மூலமாக எனக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆகுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. தேங்க்யூ ஸோ மச் மேம்.